கணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்தையும் அதை தொடர்ந்து சுன்னத்தான 6 நோன்புகள் நோக்கக்கூடிய 6 நாட்களையும் கடந்து நாம் இப்பொழுது அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கடந்துவிட்ட காலங்களில் நாம் தொழுத தொழுகைகள், நோன்புகள், இன்னபிற இபாதத்துகள், நாம் வழங்கிய சதகாக்கள், நாம் ஓதிய தஸ்பீஹுகள், குர்ஆன் ஷரீஃபுகள் அனைத்தையும் நம்மிடத்திலிருந்து பரிபூர்ணமாக கபூல் செய்து இனி வரும் காலங்களில் அதிகமாக இது போன்று புனிதமான மாதங்களை அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்திரல்வானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, ரமலானுடைய காலங்களில் நாம் யதார்த்தமாக வணக்க வழிபாடுகளின் மீது அதிகம் ஈடுபாடுகளை கொண்டவர்களாக இருந்தோம். பள்ளிவாசல்களில் மக்கள் திரளாக குழுமி இருப்பதை நம்மால் அதிகமாக பார்க்க முடிந்தது. ரமலானுடைய காலத்திற்கு பின்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களில் ஒரு ஹதீஸை நாம் பார்க்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இப்படி ஒரு செய்தியை சொல்லித் தருவார்கள். ரமலானின் 30 நாட்கள் கடந்துவிட்டால் அதை தொடர்ந்து நீங்கள் 6 நாட்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு சுன்னத்தான ஒரு நோன்பு. அந்த நோன்பை நீங்கள் வைக்கிற பொழுது நீங்கள் வருடம் முழுக்க நோன்பு வைத்ததற்கான நன்மையை பெற்றுக் கொள்ளுவீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஒரு நோன்பிற்கு 10 நோன்பு என்கிற அடிப்படையில 30 நாட்கள் நோன்பு வைக்கிற பொழுது அது 300 நாட்களுக்கான நோன்பு, 300 நாட்களுடைய நோன்பிற்கு சமமான ஒன்று. அதை தொடர்ந்து 6 நாட்கள் வைக்கிற பொழுது அதற்கும் ஒரு நோன்பிற்கு 10 நோன்பு என்ற கணக்கை பார்க்கிற பொழுது 360 நாட்கள், அதாவது கிட்டத்தட்ட வருடம் முழுக்கவே ஒரு மனிதன் நோன்பு வைத்ததற்கான நன்மையை இந்த 36 நாட்கள் நமக்கு பெற்றுத் தருகிறது. எனவே ரமதான் முடிந்தால் அதை தொடர்ந்து 6 நாட்கள் நீங்கள் சுன்னத்தான நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஹதீஸை இமாம்கள் நமக்கு எடுத்துக் கொள்ளுகிறார்கள். இதில் கவனிக்க வேண்டிய செய்தி என்பது, சுன்னத்தான அமல்கள் தான் நம்முடைய பரந்தான அமல்களை பாதுகாக்கிறது. ஒரு மனிதன் ரமலானுக்கு பின்பாக 6 நாட்கள் நோன்பு வைக்கிற பொழுது அதன் மூலம் வருடம் முழுக்க நோன்பு வைக்க நன்மைகள் கிடைப்பது என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட, வருடம் முழுக்க அவன் நினைக்கும் பொழுதெல்லாம் நோன்பு வைப்பதற்கு இந்த 6 நாட்கள் ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த 6 நாட்களுடைய சுன்னத்தான நோன்புதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் மாதந்தோறும் ஒருவர் நோன்பு வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் சலிக்காமல் அவர் வைப்பதற்கான காரணியை இந்த 6 நாட்களுக்கான சுன்னத்தான அமல்கள் நமக்கு பெற்றுத் தருகிறது. அடிக்கடி நாம் நினைவூட்டுகிற செய்தி என்னன்னா, உங்களால் பரலை பேணி தொழுக முடியவில்லை என்று சொன்னால் அதற்கான குறைபாட்டை நீங்கள் எங்கே தேட வேண்டும்னா உங்களுடைய சுன்னத்தான அமல்களில் தேட வேண்டும். சுன்னத்தில் குறை ஏற்படுகிற பொழுது அது பரலை பாதித்துவிடும். நீங்கள் விடாமல் தொழுகணும்னு நினைக்கிறீங்களா? விடாமல் பரலை தொழுக வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, முன்பின் சுன்னத்துகளில் பேணுதலாக இருக்க வேண்டும். முன்பின் சுன்னத்துகள் தான் உங்களுடைய பரல்களை பாதுகாக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது. ஒரு மனிதன் சுன்னத்தில் கோட்டை விட்டால் அது பரலை பாதிக்கும். அதே போல வருடம் முழுக்க நீங்கள் அதிகமாக நோன்பு வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இது மாதிரியான சுன்னத்தான நோன்புகளில் நீங்கள் பேணுதலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு வருடம் முழுக்கவும் அதிகமான நோன்பு நிற்க முடியும். அதே போல ரமலானிலும் உங்களால் பேணுதலான முறையில் நோன்பை மேற்கொள்ள முடியும் என்று சுன்னத்தை மையப்படுத்தி இமாம்கள் நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல்களை சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூட இது சார்ந்த திருமறையில் பேசுகிற பொழுது சொல்லுவான், வமன் யுதிஇர் ரசூல ஃபகத் அதா அல்லாஹ் வமன் தவல்லா ஃபமா அர்ஸல்னாக அலைஹிம் ஹஃபீலா என்று சொல்லுவான் ஒரு வசனத்தில். இதனுடைய அர்த்தம் என்ன? வமன் யுதிஇர் ரசூல், யார் அல்லாஹுடைய ரசூலுக்கு வழிபடுகிறார்களோ, அல்லாஹுடைய ரசூலின் வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையோடு எடுத்துக்கொள்ளுகிறார்களோ, ஃபகத் அதா அல்லாஹ், அவர் அல்லாஹ்விற்கு வழிபட்டவராக மாறிவிடுகிறார் என்று சொல்றோம். நாம் என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ்விற்கு நல்லடியாராக நாம் இருக்க வேண்டும், இறைவனின் நேசத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும், இறைவனுக்கு பயந்து வாழ வேண்டும், அல்லாஹ்விற்கு அஞ்ச வேண்டும், அல்லாஹ் சொன்னதை போல தொழுக வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் நாம் பின்பற்ற வேண்டிய ஆள் யார் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் கொண்டு வருகிற பொழுது நாம் இறைவனுக்கு வழிபட்டவர்களாக மாறிவிட முடியும். உதாரணத்திற்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையாகட்டும் அல்லது நம்முடைய வியாபாரம் ஆகட்டும், நம்முடைய பேச்சிலிருந்து, சொல்லிலிருந்து, செயலிலிருந்து எல்லா இடத்திலும்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரியை நமக்கு நிச்சயமாக விட்டு சென்றிருக்கிறார்கள். எப்படி பேசணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி காட்டுகிறார்கள். நளினமாக பேச வேண்டும், பக்குவமாக பேச வேண்டும். எப்படி நடக்க வேண்டும், நேராக நடக்க வேண்டும். நடக்கிற பொழுது திரும்பி பார்க்க கூடாது. நீங்கள் செல்லக்கூடிய வழியில் மக்களுக்கு நோவினை தரும் விஷயங்கள் இருந்தால் அதை அப்புறப்படுத்த வேண்டும். இப்படி நிறைய விஷயங்கள் நடப்பதில் இருக்கிறது. பேசுவதில் முன்மாதிரி இருக்கிறது. தொழுவதில் மட்டும் அல்ல சுன்னத்துக்கள் என்பது. சுன்னத்துனா என்னங்க? ஒழுவுல சுன்னத்து இருக்குது, தொழுகையில் சுன்னத்து இருக்கிறது. சுன்னத் என்பது தொழுகையிலும் ஒழுவிலும் மற்ற இபாதத்துகளில் மட்டுமல்ல, யதார்த்த வாழ்க்கையில் நிறைய இருக்கிறது. பார்ப்பதிலிருந்து கேட்பதிலிருந்து எல்லா இடத்திலேயும் சுன்னத்துகள் நீக்கமர நிறைந்திருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே வாழ்க்கையில் அணு அணுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்றுகிற பொழுது அந்த பின்பற்றுதல் என்பது நமக்கு தரக்கூடிய அற்புதமான ஒரு பிரயோஜனம் என்ன என்று சொன்னால், நம்மால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கு வழிபட்டவர்களாக ஆக முடியும். அதே நேரத்தில் இபாதத்துகளை விடாமல் பற்று பிடித்துக் கொள்ளக்கூடிய நல்ல நசீபு கிடைக்கும். விடாமல் தொழுக முடியும், விடாமல் நோன்பு நோக்க முடியும், அல்லாஹ்விற்கு அஞ்சி வாழக்கூடிய நல்லடியார்களாக நாம் ஆக முடியும். எப்பொழுதுன்னு சொன்னா, எப்பொழுது நாம் சுன்னத்தில் பேணுதலை ஏற்படுத்திக் கொள்ளுகிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிராமவாசி வந்து சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுவார்? யா ரசூலல்லாஹ், நான் ஃபர்தை மட்டும் தொழுகிறேன், நான் மேலும் முன்பின் சுன்னத்துகளை தொழுகுவதில்லை, நான் என்ன செய்வது என்று கேட்கிற அந்த சஹாபியினுடைய அந்த ஹதீஸை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பொருத்தி பார்க்கிற பொழுது பலருடைய சூழ்நிலை இப்படித்தான் இருக்கிறது. உள்ள வந்தோம், தக்பீர் கட்டணும், ஒரு ரக்காத்து விசாசி 2 ரக்காத் விட்டு போச்சு, சலாம் கொடுத்தவுடன் அப்படியே வெளியே சென்று விட்டோம் என்கிற ரீதியிலே தான் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். ரமதான் வந்தது, முதல் நோன்பு வந்துச்சு, நாம் நோன்பு நோற்றோம், கடைசி நோன்பு நம்மை விட்டும் கடந்து சென்றது, ஈது தொழுதோம், அதோடு அடுத்த வருஷம் தான் நாம் மீண்டும் உள்ளே வருவோம் என்கிற ரீதியிலே பரலில் மட்டும் கவனம் செலுத்தக்கூடிய நிறைய அடியார்கள் இருக்கிறார்கள். ஆனால் மார்க்கம் சொல்லுகிற செய்தி என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் சுன்னத்தான அமல்கள் நீக்கமர நிறைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அமல் பரிபூரணமான அமலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அமலாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து இமாம்கள் நமக்கு ஒரு பெரும் பாடத்தை சொல்லித் தருகிறார்கள். வாழுகிற காலங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை வாழ்வின் எல்லா நிலைகளிலேயும் கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி நல்லருள் புரிவானாக. வாசிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.